ஒன்றிய அரசின் ஐஐடி, என்ஐடி உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிக அளவில் சேரும் வகையில் அவர்களை தயார்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தொழில்நுட்ப கல்வி பயில விரும்பும் மாணவர்களின் கனவு நிறுவனம் ஐஐடி. ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனமான ஐஐடியில் சேர விரும்பும் மாணவர்கள் தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் ஜேஇஇ மெயின் மற்றும் ஜேஇஇ அட்வான்ஸ் ஆகிய நுழைவுத் தேர்வுகள் மூலம் தேர்வு செய்யப்படுகின்றனர். நுழைவுத் தேர்வு எழுதும் சுமார் 18 லட்சம் மாணவர்களில் நாடு முழுவதும் உள்ள ஐஐடிகளில் 17,695 இடங்கள் நிரப்பப்படுகின்றன. இதற்கு அதிகளவிலான மாணவர்களை அனுப்பும் முதல் மாநிலமாக ராஜஸ்தான் உள்ளது. 2024 மட்டும் 2,371 மாணவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து சேர்ந்துள்ளனர். அதாவது மொத்த இடங்களில் 13.3% இடங்களை ராஜஸ்தான் மாணவர்கள் கைப்பற்றியுள்ளனர். ராஜஸ்தானுக்கு அடுத்தபடியாக தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவில் ஐஐடிகளில் சேர்ந்துள்ளனர். இந்த 6 மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மட்டுமே ஐஐடிகளில் 60% இடங்களை ஆக்கிரமித்துள்ளனர். எஞ்சியுள்ள 40% இடங்கள் மட்டுமே பிற மாநில மாணவர்களுக்கு கிடைக்கிறது. 2023ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இருந்து 545 மாணவர்கள் ஐஐடியில் சேர்ந்த நிலையில் இந்த எண்ணிக்கை 2024இல் 527ஆக குறைந்துள்ளது. ஐஐடிகளில் மட்டுமின்றி ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களான என்ஐடி, ஐஐஐடி ஆகியவற்றிலும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் சேர்வது குறைந்துள்ளது. இதற்கான தீர்வு என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி போன்ற பாடங்களுக்கான கரிக்குலம் அண்ட் சிலபஸை ஃபியூச்சருக்கோ அல்லது மாணவர்களுக்கோ எப்படி தேவைப்படுகிறதோ அதற்கு தகுந்தாற் போல அவர்களை ரெடி பண்ணுறது. ரெண்டாவது, பிஇ அதாவது என்ஜினியரிங் படித்த மாணவர்கள் அதிக பேரை இன்னும் இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வர்றது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான புக்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸுக்கெல்லாம் அந்தந்த டீச்சர்ஸ் படிக்கும் பொழுதே அந்த டீச்சர் ட்ரைனிங் மாடியூல்லையே இதெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்கன்னா நம்மளுடைய டீச்சரை எம்பவர் பண்ணுறதன் மூலமாக நம்மளுடைய மாணவர்களையும் கட்டாயம் எம்பவர் பண்ண முடியும். இதற்கு காரணம் நுழைவுத் தேர்வுகளுக்காக மட்டுமே மாணவர்களை தயார் செய்யும் கோச்சிங் சென்டர்களே என கூறப்படுகிறது. ராஜஸ்தானிலிருந்து அதிக மாணவர்கள் உயர்கல்வியில் சேர கோட்டா உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கோச்சிங் சென்டர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தும் கோச்சிங் சென்டர்களுக்கும் பெயர் பெற்ற நகரமாகும். தமிழ்நாட்டு மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் அவர்களை தயார் செய்ய வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.